ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபன் பண்றோ சேனல். நீங்க இனியும் எங்களோட சப்ஸ்கிரைபரா இல்லாம இருக்கீங்களா? உடனே கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி கூடயே வர்ற பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணி எங்களோட சப்ஸ்கிரைபர்ல ஒருத்தரா இணைஞ்சிருங்க. ஃபன் பண்ற சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா, கீபோர்ட் ஷார்ட்கட்ஸும் அதுக்கப்புறம் லேப்டாப்ல எப்படி ஸ்கிரீன் ரெக்கார்ட் பண்றதுன்னு தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். லேப்டாப்ல ஸ்கிரீன் ரெக்கார்டா, ஸ்கிரீன் ஷாட்டா, இதெல்லாம் போன்ல தானே பண்ண முடியும், லேப்டாப்ல எப்படி பண்ண முடியும் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா அது லேப்டாப்லயும் ஸ்கிரீன் ரெக்கார்ட், ஸ்கிரீன் ஷாட் எல்லாமே எடுக்க முடியும்னு இந்த வீடியோல நம்ம சொல்ல போறோம். ஸோ மறக்காம இந்த வீடியோவை ஃபுல்லா வாட்ச் பண்ணுங்க. வாட்ச் பண்ணிட்டு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை அமுத்திட்டு கூடயே இருக்கிற பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்மளோட சேனல் நோட்டிபிகேஷன் உங்களுக்கு சீக்கிரம் வந்து சேரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஃபர்ஸ்ட் ட்ரிக் என்னன்னா, ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிறதுக்கு நிறைய பேருக்கு இனியும் லேப்டாப்ல எப்படி ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிறதுன்னு தெரியாது. ஸோ இன்னைக்கு ஸ்கிரீன்ஷாட் ஃபர்ஸ்ட் எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லித்தரேன். நீங்க உங்களோட லேப்டாப் கீபோர்ட்ல விண்டோஸ் பிளஸ் ஆல்ட் பிளஸ் பிஆர்டிஎஸ்சி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ விண்டோஸையும் ஆல்ட்டையும் பிஆர்டிசி இது வந்து எல்லாம் மூணையும் ஒன்னா அமுத்தக்கூடாது. ஃபர்ஸ்ட் விண்டோஸ் அமுத்திட்டு அப்புறம் ஆல்ட் அதுக்கப்புறம் பிஆர்டிசி. அதுக்குன்னு ரொம்ப லேட் பண்ணக்கூடாது, கண்டினியூஸா அமுத்தணும். அமுத்துட்டு பாருங்க, விண்டோஸ் ஆல்ட். பாத்தீங்களா, இப்போ ஒரு விண்டோஸ் வந்து ஆஃப் ஆகி ஆன் ஆன மாதிரி இருந்துச்சா. ஸோ இந்த டைம் தான் வந்து ஸ்கிரீன்ஷாட் வந்து எடுத்துருச்சுன்னு அர்த்தம். ஸோ இப்போ எடுத்த ஸ்கிரீன்ஷாட்டை நம்ம எங்க போய் வியூ பண்றதுன்னா, அதாவது உங்களோட திஸ் பிசிக்குள்ள போய்க்குங்க. அதுல பிக்சர்ஸ்னு ஒரு கேலரி இருக்கும், அதை ஓபன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்கிரீன்ஷாட்னு ஒரு ஃபோல்டரே தனியா கிரியேட் ஆயிருக்கும். ஸோ நீங்க எடுத்த ஸ்கிரீன்ஷாட் வந்து இங்க வந்து வியூ பண்ணலாம். எஸ், த ஸ்கிரீன்ஷாட் நம்ம இப்ப எடுத்தது வந்து வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ், பாத்துக்கங்க. செகண்ட், இன்னைக்கு நான் என்ன சொல்லி தர போறேன்னா, ஸ்கிரீன் ரெக்கார்டர் பண்றதுக்கு நிறைய பேருக்கு இனியும் தெரியாது. ஸோ ஸ்கிரீன் ரெக்கார்டர் பண்றதுக்கு என்ன பண்ணணும்னா, ஸோ ஸ்கிரீன் ரெக்கார்ட் பண்றதுக்கு நான் வந்து ஓப்ரா மினி வந்து ப்ரௌசர் ஓபன் பண்ணியிருக்கேன். ஸோ உங்ககிட்ட குரோம் இருந்தாலோ இல்ல எது இருந்தாலும் நீங்க ஓபன் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட ப்ரௌசர் ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் ஓப்ரா மினில சர்ச் பாக்ஸ்ல போய் பேண்டிகேம் பிசி டவுன்லோட் அப்படின்னு டைப் பண்ணுங்க. டைப் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி கூகுள் ரிசல்ட் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். அதுல ஃபர்ஸ்டா ஸ்கிரீன் ரெக்கார்டர் டவுன்லோட் பெஸ்ட் ஸ்கிரீன் பேண்டிகேம்னு ஒன்று இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் டவுன்லோட் பேண்டிகேம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் டவுன்லோடிங் ப்ளீஸ் வெயிட் அப்படின்னு கேட்கும். கேட்டதுக்கு அப்புறம் சேவ் ஆஸ் ஃபோல்டர் வந்து ஓப்பன் ஆகும். அதுல வந்து உங்க பேண்டிகேம் சாஃப்ட்வேரை நீங்க எங்க ஸ்டோர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஸோ நம்ம வந்து டெஸ்க்டாப் செலக்ட் பண்ணிக்கலாம். டெஸ்க்டாப் செலக்ட் பண்ணிட்டு சேவ் கொடுத்துருங்க. ஸோ டவுன்லோட் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ டவுன்லோட் கம்ப்ளீட்டும் ஆயிடுச்சு. ஸோ அது வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ பேண்டிகாம் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து நம்ம செட்டப் பண்ணலாம். ஸோ இதை வந்து நீங்க அலோவ் பண்ணுமான்னு கேட்கும். எஸ் கொடுத்துருங்க. ஸோ உங்களோட லாங்குவேஜ் வந்து செலக்ட் பண்ண சொல்லும். நம்ம லாங்குவேஜ் இங்கிலீஷே செலக்ட் பண்ணிக்குவோம். ஸோ வெல்கம் டு பேண்டிகம் செட்டப்னு வரும். ஸோ இதெல்லாம் நெக்ஸ்ட் எப்போ ப்ரொசீஜர் எப்போ போல நெக்ஸ்ட் கொடுத்துக்குங்க. ஐ அக்ரி கொடுத்துக்குங்க. நெக்ஸ்ட் கடைசியில் இதோட ஃபோல்டர்ஸ் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் நீங்கள் எடுக்கிற ஸ்க்ரீன் ரெக்கார்டர்லாம் எங்கே சேவ் பண்ணணும்னு கேட்கும். ஸோ டிஃபால்ட்டாக அது வந்து பேண்டிகாம் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம் ஃபைலையே கிரியேட் பண்ணியிருக்கோம். அதில் சேவ் பண்ணுவான்னு கேட்கும். உங்களுக்கு வேணும்னா டெஸ்க்டாப்ல சேவ் பண்ணுறேன்னா ப்ரௌசிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்து டெஸ்க்டாப் கொடுத்தீங்கன்னா டெஸ்க்டாப்ல எல்லாமே வந்து சேவ் ஆகிக்கும். ஸோ எனக்கு அதுவே போதுங்காட்டு நான் இன்ஸ்டால் கொடுக்குறேன். ஸோ இன்ஸ்டால் கொடுத்து கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகணும். அது ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் உங்களோட பேண்டிகேம் வந்து இன்ஸ்டால் ஆயிடும். இன்ஸ்டால் ஆனதுக்கு அப்புறம் ஜஸ்ட் நீங்க ஓபன் பண்ணீங்கனாலே எப்படி ரெக்கார்ட் பண்றதுன்னு தெரியும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பேண்டிகேம் வந்து இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஸோ இன்ஸ்டால் ஆனதுக்கு அப்புறம் ஃபினிஷ்னு இருக்கிற ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணிருங்க. செட்டப் கம்ப்ளீட்டட் சக்சஸ்ஃபுல்லின்னு வரும். ஸோ மைக்ரோசாஃப்ட் மினி வந்து ஓப்பன் பண்ணும். ஸோ அதை வந்து கேன்சல் பண்ணிக்கோங்க. கேன்சல் பண்ணதுக்கு அப்புறம் பேண்டிகாம் அதாவே வந்து ஸ்டார்ட் ஆகும்.
ஸோ பேண்டிகாம் வந்து இன்ஸ்டால் ஆயிடுச்சு, அது இல்லாம ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இதுல எப்படி வந்து ரெக்கார்ட் பண்றதுன்னா, ஸோ இதுல வந்து ரெக்கார்ட் பண்றதுக்கு வந்து சின்ன சின்ன இது கொடுத்துருக்காங்க. ரெக்டாங்கிள் ஏரியாவை செலக்ட் பண்ணா அதை மட்டும் ரெக்கார்ட் பண்ணணுமா, இல்ல சிஸ்டமோட ஃபுல் ஸ்கிரீனும் ரெக்கார்ட் பண்ணணுமா, இல்ல மவுஸ் பாயிண்டர் எங்க போகுதோ அது மட்டும் ரெக்கார்ட் பண்ணணுமா அப்படின்னு இருக்கும். நம்ம வந்து ஃபுல் ஸ்கிரீனை வந்து செலக்ட் பண்ணிக்குவோம். செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஸோ நம்ம ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே முடிஞ்சிச்சு. ஸோ எப்படி நம்ம ரெக்கார்ட் பண்றதுன்னா, இப்போ வந்து ஸ்டார்ட் ரெக்கார்டிங் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ஸ்டார்ட் ரெக்கார்டிங் வந்து நம்ம கிளிக் பண்ணா ரெக்கார்டிங் ஸ்டார்ட் ஆயிரும். அது இல்லாம இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு வந்து ஒரு சின்ன ஐகான் மாதிரி காமிப்பாங்க, ரெக்கார்டு பாஸ் அந்த மாதிரி காமிப்பாங்க. அது இல்லாம நீங்க கீபோர்ட் ஷார்ட்கட் யூஸ் பண்ணியும் பாஸ் பண்ணலாம். அதாவது ரெக்கார்டிங் வந்து ஸ்டாப் பண்ணி சேவ் பண்றதுக்கு F12 கொடுத்தீங்கன்னா ரெக்கார்டிங் வந்து ஸ்டாப் ஆயிரும், அதே நேரத்துல சேவ் ஆயிரும். ஸோ அந்த ரெக்கார்டிங் அப்ப இமேஜ் வந்து கேப்சர் பண்ணணும்னா F11 கொடுத்தீங்கன்னா இமேஜ் வந்து கேப்சர் ஆயிரும். ஸோ இதுல வந்து ஒன்று முக்கியமா சொல்லணும், இது வந்து 10 மினிட்ஸ் மட்டும்தான் ஃப்ரீ வெர்ஷன். ஸோ மொத்தமாவே 10 மினிட்ஸ் கிடையாது. 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் மறுபடியும் நீங்க ரெக்கார்ட் கொடுத்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகும். 10 மினிட்ஸ் வரைக்கும் தான் அதோட டைமிங். அதுக்கப்புறம் அதுக்கு மேல நம்ம டைமிங் வேணும்னா நம்ம வந்து ப்ரீபெய்டா அமௌண்ட் பே பண்ணணும். ஸோ ப்ரீபெய்ட் வேணாம், நான் அதான் ரெக்கமெண்ட் பண்றேன். நீங்க ஃப்ரீ யூஸாவே யூஸ் பண்ணிட்டு கடைசியில மர்ஜ் பண்ணிக்கிங்க. ஓகேவா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.